வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ள எல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு பொதுவான தாக்கத்தை கொடுப்பார். ஒரு ஆண்டு கிரகமா இருந்தாலும் சரி, மாத கிரகமா இருந்தாலும் சரி, ஒரு கோச்சார அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கோச்சார தாக்குதலை கொடுப்பாருங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக எதையும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு இப்போ ஆசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். 7ஆம் இடத்துல குரு உச்ச குருவா வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். ராகு 7லும் கேது 8லும் இருக்கிறார். இப்போ செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் புதன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தின் ஸ்டார்டிங்லேருந்தே 7ல் குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கிறார். இந்த அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல வந்து குரு புதன் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இதுவரைக்கும் கடந்த ஒரு வருடமாக சுமாராக போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ மகர ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா, அவங்க போன பல ஆண்டில் செய்த தவறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சனி 3ல் இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிருச்சு. அதை குரு பார்க்குறார். ராசியவும் குரு பார்க்குறார், ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகளான ஒரு ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலேயும் ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால இதுவரை நம்ம ஏனோ தானோன்னு இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்துகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டம், அதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வை வந்து ராசியை பார்க்கறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில் பாருங்கள், இப்போது புதன் சூரியனுங்கிற மிகவும் முக்கியமான கிரகம், அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க. எங்கே? 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. ஸோ இதெல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு ஏதோ சில அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம்
செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து அந்த உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அது ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களோட திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி கர்மா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும், எப்போ எது நடக்கும், எந்த துறை உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பேர் வரும், எப்போ வெளிநாடு போகலாம், நமக்கு அந்த அமைப்பு இருக்கா, தொழிலா அல்லது வேலையா, அந்த வேலைன்னு எடுத்துட்டோம்னா ப்ரைவேட் செக்டாரா, கார்ப்பரேட் லைஃபா, அல்லது அரசு சார்ந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான சில ஜாப்ஸா, எந்த துறையில், மெடிக்கல் ரிலேட்டடா, அல்லது டெக்னிக்கல் ஐடியா, அக்ரிகல்ச்சர் அது மாதிரியா, அல்லது பேங்கிங் செக்டாரா, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை பொறுத்து வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி உங்கள் கர்மா உங்கள் ஜாதகத்தில் வரப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள், படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், இடமாற்றம் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாழ்க்கையில் வந்து நம்மளோட கர்மாவுக்கு நேர்கோடாக நம்மளுடைய செயல் திட்டங்களை போடும் பொழுது தேவையற்ற எதிர்நீச்சல் போடாமல், பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதை தெரிந்து கொண்டு அதோட நேரம் டைம்லைன்ஸையும் தெரிந்து கொண்டு அதோட யோகங்கள், அதோட தோஷங்கள், பிராப்தங்கள், தோஷங்கள், அது மாதிரி பல விஷயங்களும் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை ஒன்றொன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய கிரக அமைப்பை பொறுத்து அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து அதுக்கு யோகமான காலகட்டங்களில் யோகமான ஒரு வேலை தொழிலை செஞ்சு தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோடையாக சென்ற வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நீங்கள் பெனிஃபிட் அடைய முடியும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க.
மகர ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல எப்படி இருக்க போகுது? உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. அந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அடுத்து சூரியன். இந்த மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது மாதத்தின் முற்பகுதியிலையும், பிற்பகுதியில குரு மட்டும்தான் அந்த இடத்துல உச்சமா இருக்கிறாரு. இந்த மாதிரியான சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசி என்பர்கள் 7.5 சனி இல்ல, நிறைய ஒரு பிரச்சனைகள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள். ஏன்னா மகர ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய லைஃப்ல சின்ன வயசுல இருந்தே நிறைய அடிபட்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய்ந்து அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது, அதே சமயம் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த மகர ராசி என்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு பாடம் புகட்டின மாதிரியாக இந்த 7.5 சனி, அதுவும் ஆசையாக இருந்த உறவுகளோடு நிறைய பிரச்சனைகள், இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விக்குறிகள் இன்னமும் மனதுல எழுந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சில வலிகளும் வேதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அந்த சனியினுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே வெற்றி பாதையாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சாச்சு. கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கு வாய்தா, அடுத்து அலுவலகத்துல மெமோஸ், இது அது பேர் என்னது, அந்த தேவையில்லாத அந்த ஒரு இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட், இப்படி குடும்ப உறவுகள்ல விவாகரத்து, இப்படி எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விபத்துகள் கூட ஒவ்வொரு இடத்துலயும் விபத்தையும் அனுபவிச்சு ஒரு பெட்ரிட்டடா இருந்து தன்னை பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் கோயிலுக்கு போனா ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த தெய்வத்துக்கிட்ட மனமுருகி என்னுடைய வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரே ஒரு வேர்டு தாங்க சொல்லுவாங்க. வேற எந்த விதமான ஒரு வார்த்தைகளுமே இவங்களுடைய மனதுல இருந்து வராது. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த வலியும் வேதனையும் இவர்களை ஒரு வாயடைச்சு நிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் அந்த தெய்வம் வச்சிருக்கு. அந்த தெய்வத்துக்கும் இவர்கள் செய்யாத ஒரு விஷயங்களே கிடையாது. எல்லா இடத்துலயும் காணிக்கைகள், எல்லா இடத்துலயும் நேர்த்தி கடன்கள், இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ரத்தையா எடுத்து நடத்தக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த பரிசு இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு அனாதையாக, ஒரு யாருமே தன்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு தனி மரமாக விட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் அந்த நேர்த்தி கடனுக்கு பரிசாக கொடுத்திருக்கு. அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வேலை ரீதியான அழுத்தங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் வேலையே இல்லாம இருந்தீங்க, இப்ப வேலை கிடைச்சிருக்கு, வேலையில நல்ல ஒரு சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஆனா அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல நீச்சமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் கிட்ட இருந்து, தந்தை கிட்ட இருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தந்தை கிட்ட இருந்து பிரிந்து செல்லும் போது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றங்களும், சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு
இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போது, உயர்ந்த பதவியோட கிடைக்க போது, அந்த பதவியினால நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்டேட்டஸை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், சொத்து சுகங்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சொத்தை அழிச்சிருப்பீங்க. இப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த சொத்தை வாங்க போறீங்க. எப்படி ஒரு ஒரு சேஞ்சஸ் பாருங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் வெளியிடத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், தொழில் ரீதியாக வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து அலுவலக ரீதியாக வெவ்வேறு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அலுவலக ரீதியாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகத்துல இருக்கிறீங்க, ஒரு டாக்டர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல சேர்ந்து வாழ முடியாத ஒரு அமைப்பு. ஒரு நாளைக்கு அலுவலகத்துக்கு போறீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சுதான் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரியாக எல்லாம் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடத்திற்குடையவன் செவ்வாயாகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். இதனால அந்த சொத்துக்களை விற்று கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால பழைய சொத்தை விற்று நம்ம வேற இடத்திற்கு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் போக இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண வரன்களும் குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். எந்த விதமான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் குழந்தை பாக்கியம், அதாவது 2 வருடம் ஆச்சு இனிமே குழந்தை வருமோ வராதோ அப்படின்னு தவித்துட்டு இருந்தக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ மகர ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு, சனி, புதன் இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகளினுடைய அடிப்படையில உங்களுக்கு சில பேருக்கு தொழில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது தொழில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் இருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.